கொஞ்சம் பேசலாங்களா? உங்களை பார்த்தா வறுமையில ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. அதனால நான் உங்களுக்கு ஒரு சின்ன gift கொடுக்கலான்னு வந்திருக்கேன். என்ன கிஃப்ட்? ரெண்டுத்துல ஒண்ணு தான் கிடைக்கும். இந்த பன்னா இல்ல ஸ்கிராட்ச் கார்டு. ஐயோ, பரிசு விழல. காயினை திருப்பி கொடுங்க. எல்லாம் நல்ல பண்ணுதாங்க, எதுக்குங்க தரையில கொட்டணும்? நான் அப்பவே உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். உனக்கு எது வேணும் நீ தானே முடிவு பண்ண. இந்த பண்ணெல்லாம் தூக்கி போட்டது நான் இல்ல, நீங்க எடுத்த முடிவுதான். அண்ணே உங்களதான். அடிங்க, ஏன்டா நோண்ற? அப்படி என்னடா அவசரம்? என் மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கல. சாவடிக்கிறான். இதான் நம்பர் 6 நேரி முதல்ல வந்துட்டு இருக்கு. ஆக்டர்ஸ் பக்கத்துல வா வா வா. ரெண்டு முன்னாடி வா. வந்துருச்சு. முன்னாடி வா. ஜெயிச்சிட்டா. 45 lakhs 60,000. thank you. மேடம், உங்க பாய் ஃப்ரெண்ட் கூட போய் இன்னைக்கு ஜாலியா காஃபி குடிங்க. வழி விடு. அடிச்சிடாதீங்க, என்கிட்ட பணம் இருக்கு, கொடுத்துறேன். அப்ப எதுக்காக ஓடுன? எனக்கு மொத்தமா முடிச்சலாம்னு நினைச்சேன். சொல்ற, எவ்வளவு பணம் வச்சிருக்க? 40 லட்சம். 40 லட்சத்தை இப்ப தரேன், மீதி அடுத்த மாசம் தந்துடுறேன். சாரி, அடிபட்டுருச்சா? கேம் விளையாடினதுண்டா? இந்த கேமை விளையாடி ஒவ்வொரு தடவை நீங்க ஜெயிக்கும் போதும் 1 லட்சம் வான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ நான் தாக்ஷியை ஃபிளிப் பண்ணிட்டா நீ எனக்கு 1 லட்சம் வான் கொடுப்பியா? ஆனா நான் வின் பண்ணா ஒவ்வொரு தடவையும் 1 லட்சம் வான் நீங்க எனக்கு கொடுக்கும். இப்ப முதல் வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். சரி, நான் முதல்ல விளையாடலாம்ல? 2 கலர்ல எது சூஸ் பண்றீங்க? பணத்தை கொடுக்குறீங்களா? பணமா? அது பணம் இல்லைன்னா நீங்க இன்னொரு வேலை கூட பண்ணலாம். என்னையா இப்படி அடிக்கிற? 1 லட்சம் வான் கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு அரை. கொஞ்சம் அங்க பாரு. என்ன பொம்மை அது? முதல் கேமோட பேரு ரெட் லைட் கிரீன் லைட். ரெட் லைட் கிரீன் லைட்டா? நாம சின்ன வயசுல விளையாடின அதே விளையாட்டு தானே? பாட்டு ஆரம்பிச்ச உடனே நீங்க ஓடி வர ஆரம்பிக்கணும். பாட்டு நின்ன அப்புறம் நீங்க யாராவது அசைஞ்சீங்கன்னா உங்களை இந்த கேம்ல இருந்து நாங்க எலிமினேட் பண்ணிடுவோம். பச்சை நான் சென்றிடு, சிவப்பு நான் நின்றிடு. சிவப்பு நான் நின்றிடு. பிளேயர் 444. நான் ஆசையிலங்க, இது என்னோட தப்பு. பச்சை நான் சிவப்பு நான் நின்றிடு. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த தடவை பாட்டு ஆரம்பிச்ச உடனே எந்திரிச்சு வா. நீ இப்போ ஓகே தானே? ஹே நம்பர் 11, உன்னோட வேலை தானே. கேம்ல தோத்தா செத்துதானே ஆகணும். பிளேயர் 444 எலிமினேட்டட். ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா பாதிப்பு இல்லாம வீட்டுக்கு போய் சேருவீங்க. நான் இந்த கேமை விளையாட விரும்பல. எந்த பிளேயருக்கும் கேமை விட்டு போக அனுமதி கிடையாது. அக்ரிமெண்ட்ல 3வது கிளாஸ், மெஜாரிட்டி பிளேயர்ஸ் வேண்டான்னு விருப்பப்பட்டா இந்த கேம்ஸை நிறுத்த முடியும். கரெக்டா சொன்னீங்க. இப்பவே ஒரு ஓட்டிங் நடத்துங்க.
உங்க விருப்பம் அதுதான்னா இந்த கேமை நிறுத்தலாமா வேண்டாமான்னு வோட்டிங் எடுக்கலாம். வோட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்கு கொடுக்கறதா சொன்ன பரிசு தொகையையும் நல்லா பாத்துக்கோங்க. ஒருவேளை நாங்க எல்லா கேம்ஸ்லயும் ஜெயிச்சிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன், எங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? மொத்தமா 45.6 பில்லியன் வாட். 456 வோட்டிங் ஆரம்பிங்க. பிளேயர் 453 முன்னாடி வாங்க. நல்லபடியா வீட்டுக்கு போகணுங்கிற ஆசை இல்லையாடா உங்களுக்கு? போறதுனால என்ன ஆக போகுது? இந்த கொடுமையை தானே இத்தனை நாளா நீ வெளியிலயும் அனுபவிச்சுட்டு இருந்த. ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க, இந்த விளையாட்டு நமக்கு வேண்டாம். வெளியில ஒரு பிச்சைக்கார மாதிரி சாகிறத விட இங்க ஜெயிக்க முயற்சி பண்ணியாவது செத்து போலாம். நீ சாவணும்னா தனியா கடந்து சாவுடா. ஜனநாயக வழிமுறைக்கு குறுக்க வரவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நாங்க சும்மா விட மாட்டோம். இவர்தான் கடைசி ஓட்டர். ஏன்டி இப்படி பேய் மாதிரி வந்து பயமுறுத்துற? வாய மூடிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை மட்டும் பாரு. மேல ஏறி என்ன பண்ண போற? நான் சும்மா சுத்தி பார்க்க போறேன். கொஞ்ச நேரம் அவங்கள சமாளி. எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உனக்கும் வந்து சொல்றேன். ஓகே. குழந்தை பத்துக்கிறப்ப கூட எனக்கு இவ்வளவு வலி வந்தது இல்லையே. என்னால தாங்க முடியலையே. சீக்கிரம் வெளியே வாங்க, வெயிட் பண்ண முடியாது, நான் உள்ள வரேன். வேண்டாம், டாய்லெட் பேப்பர் வேற இல்ல, எல்லாம் தீந்து போச்சு. நான் இப்போ தண்ணி பிடிச்சு தான் கழுவணும். இனிமேல வெயிட் பண்ண முடியாது, நான் உள்ள வரேன். தெரியல, என்ன தைரியம் இருந்தா கதவு திறப்ப நீ? இந்த பாரு, உன் மேல கேஸ் போட போறேன், கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், பாத்துட்டே இரு. நேற்று ராத்திரி அந்த பொண்ணுகிட்ட நீ பேசினதை நான் கேட்டேன். என்ன பார்த்தேன்னு சொல்லு. என்ன சொல்லணும்? நீ டீம் மாறிக்கிட்டே இருப்பியாமே. இங்கே விளையாடுற விளையாட்டுலாம் நம்ம சின்ன வயசில் விளையாடின விளையாட்டாக தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அங்கே என்ன பார்த்தேன்னு என்கிட்ட சொல்லு. இந்த கேமில் என்ன ஆகும்னு ஒருவேளை என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சா? சர்க்கிள் இருக்கு, ட்ரையாங்கிள், ஸ்டார், அம்ப்ரெல்லா. நீ என்ன பார்த்தேன்னு சொல்லு, என்னால் முடிஞ்சா நான் கெஸ் பண்ணுவேன். அவங்க சக்கரை கலந்துட்டு இருந்தாங்க. To open the case and check the contents. What does this mean? Sugar honeycomb. You will pass if you trim out the shape without it breaking or cracking within the time limit. Please, please no. Player 111, pass. Player 67, pass. Look, I'm done.
Player 199, pass. Player 122, pass. Player 218, pass. Player 244, pass. 59, pass. Player... Player 4... எல்லா பிளேயர்ஸும் ஒவ்வொரு பைய வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு பையிலும் சரியாக 10 கோலிகள் இருக்கும். தயவு செஞ்சு அதை எண்ணி பார்த்துக்கோங்க. அங்கிள் நாம இந்த கோலியை வச்சு விளையாடணும்னு நினைக்கிறேன். நீங்க எப்பவாவது இது விளையாட இருக்கீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடி இருக்கேன். அப்பெல்லாம் நான் செமையா விளையாடுவேன். நானும் அது நல்லா விளையாடுவேன். நானும் சூப்பர் பிளேயர் தான். எங்க குஸ்தி போட சொல்லுவாங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இப்ப நாம கான்பு ஆகணும். கான்போவா? கான்பு உனக்கு தெரியாதா? அவன் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பான். அப்போ வந்துருச்சு. எங்க ஊர்ல கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. சத்தியம் பண்ணும்போது இப்படித்தான் பண்ணுவாங்க. சரி அங்கிள், நானும் பண்ணிட்டேன். இனிமே நீங்க அங்கிள் இல்ல, என் ஃப்ரெண்டு. சரி வாங்க போய் நம்ம எல்லாரோட கோலியும் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். கண்டிப்பா. உங்ககிட்ட இருக்கிற 10 கோலிகளை வச்சு உங்க பார்ட்னர் கூட உங்களுக்கு தெரிஞ்ச எந்த கேமை வேணாலும் விளையாடலாம். மொத்த கோலியையும் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். வேற கேம் எதுக்கு? நான் விளையாட வரல போ. இது வரைக்கும் உன் இஷ்டப்படி தான் விளையாடணும். இனி ஏன் இஷ்டப்படி விளையாடும்? நான் விளையாட வரல. நான் கேம் சேஞ்ச் பண்ணணும். பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். சரி, என்ன கேம் விளையாடலாம் சொல்லு. நாம 2 பேரும் கோலிகளை ஒவ்வொருத்தரா எறிவோம். அது கரெக்டா அங்க இருக்கிற குழிகள்ல போய் விழணும். யாரோட கோலிகள் கரெக்டா குழியில விழுதோ அவங்க விழாத எல்லா கோலிகளையும் எடுத்துக்கலாம். ஏண்டா நாய, இந்த கேம் நல்லா இருக்குல்ல? இப்ப உள்ள விழுந்திருக்கேன். அது என்னோட கோலி. வெறி பிடிச்ச நாய்களா! என் கையில எத்தனை கோலி இருக்குன்னு நீ கெஸ் பண்ணி சொல்லணும். அது ஆட் நம்பரா இல்ல ஈவன் நம்பரா? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. ஆட் நம்பர் ஈவன் நம்பரா அப்படின்னா என்ன? ஆட் நம்பருங்கிறது 1 இல்ல 5 இல்லனா 3. ஈவன் நம்பருங்கிறது 2 இல்லனா 4 இல்லனா 6. புரிஞ்சது இல்ல? நல்லா யோசிச்சு ஏதாவது ஒரு நம்பர் மேல பெட்டு கட்டணும். ரெட்டை. இப்போ உன்னோட டர்ன். என்னால உங்க கூட விளையாட முடியாது. என்ன வேற யார் கூடயாவது விளையாட வைங்க. கொஞ்சம் வாயை முடிக்கிட்டே கூட விளையாடுறியாலே. நீ ஒரு ஃப்ராட். நீ சீட்டிங் பண்ணிட்டு இருக்கல்ல. எல்லா தடவையும் நீயே எப்படி ஜெயிக்க முடியும்? நான் ஒண்ணும் பண்ணல. நான் சீட்டிங்ல எதுவும் பண்ணல. இந்த கேம் நீ விளையாடுறதே இல்லன்னு என்கிட்ட சொன்ன. ஏன் அப்படி போய் சொன்ன? இப்ப சொல்ல போறியா இல்லையா?